பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் வைக்கிற வெஜிடபிள் குருமா தாங்க இது. சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் வணங்கினதும், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வணங்கினதும், 2 தக்காளி சேர்த்துருக்கேன். வணங்கினதும் நம்ம கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன். குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து 2 நிமிஷம் வணக்கி விட்டுருங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் வணங்கினதும் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் காய் வேக வச்சுருங்க. மிக்ஸி ஜாரில் அரை கப் தேங்காய், 7-8 முந்திரி, அரை டீஸ்பூன் கசகசா, அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ காய் வெந்ததும் அதில் கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுருங்க. அவ்வளவுதாங்க. கடைசியில் மல்லித்தலை தூவி இறக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.